எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோட சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இப்போ நம்ம இந்த மங்களூருக்கு பக்கத்தில் ஒரு தர்மசாலா அப்படிங்கிற அந்த கோவிலுக்காக வந்திருக்கிறோம். இந்த இடம் பற்றி ஒரு வீடியோவாக இந்த இடத்த பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த காணொளியில் நம்ம எதை பேசணும்னு நினைக்கிறோம்னா, குரு சிஷியர்களோட உறவுகளை பற்றியும், குரு சிஷியர்களை பற்றி நிறைய காணொளிகள், சிவனாகவும் நந்தியாகவும் ஒரு குரு சிஷியர்கள் இருக்கிறார்கள். ஒரு குரு சிஷியர்களை பற்றி பல்வேறுபட்ட காணொளிகளையும் உரைகளையும் நான் நிகழ்த்தியிருக்கிறேன். நிறைய என்னை சந்திக்க வருபவர்களிடம் ரொம்ப ஆத்மார்த்தமாக இது பற்றி நிகழ்த்தியிருக்கிறேன். இன்று நான் ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன்ல, அப்பொழுது எனக்கு ஒரு பேர் செயல் நடந்தது. எனக்கு திடீர் என்று என்னை யாரோ உலுக்கினார்கள், என்னை யாரோ அசைத்து பார்த்தார்கள், என்னை யாரோ கரங்கடித்தார்கள், என்னை யாரோ மயக்கத்தில் ஆழ்த்தி போனார்கள். நான் திவண்டு போனேன், திறங்கி போனேன், கிறங்கி போனேன். அங்கு நான் இல்லாமல் விழுந்து போனேன். சிறிது நேரம் கழித்து கண்முழித்து பார்த்தேன். சுற்றி அங்கங்கு மலர்கள் கொட்டி கிடந்தன. அந்த மலர்களிடம் எழுந்து போய் நின்று நான் பார்க்கும்போது ஒவ்வொரு மலர்களும் பேசத் தொடங்கியது. தனித்தனியாக ஒரு செயலை ஒவ்வொரு மலர்களும் சொல்லத் தொடங்கியது. அந்த வார்த்தைகளை தான் உங்களிடம் அப்படியே கொடுக்கிறேன். இந்த செயல், இந்த வடிவம் என்னுடையதல்ல. இந்த பிரபஞ்சத்திலிருந்து, பேராற்றலிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான செயலையும் அந்த அற்புதமான வடிவத்தையும் கலப்படம் இல்லாமல், மனித செயல் இல்லாமல், மனித நாவிலிருந்து வரப்படுகின்ற வார்த்தையாக இல்லாமல், இயற்கையிலிருந்து அந்த மலர்களிடம் இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தைகளை அப்படியே உங்களுக்கு சமர்ப்பணமாக கொடுக்கிறேன். ஒரு குரு, ஒரு சிஷியன் அப்படி என்பது, இந்த உடலை சிஷியன் என்று அழைக்கிறார்கள். குரு என்பது உள்ளே இருக்கின்ற அந்த பேர் ஆனந்தம் என்று சொல்கிறதும், அந்த பேர் ஆற்றல் என்று சொல்கிறதும், உயிராக, அந்த ஆன்மாவாக, அந்த பேர் ஒளியாக இருப்பதுதான் குரு என்று பொருள். ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கப்படுகிறான், மனிதனாக வளரப்படுகிறான், மனிதனாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். என் போன்ற மனிதன் நான் அப்படித்தான் வாழ்ந்தேன், அப்படித்தான் செயல் செய்தேன். உங்களைப் போல அவர்களுக்கு ஏற்றது போல் ஒவ்வொரு வாழ்க்கையை இங்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு நகரங்கள்லையும் வாழ்கிறார்கள். படித்தவர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல் ஒரு திட்டத்தையும் ஒரு பிளானையும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஒரு சாதாரண விவசாயி அவர்களுக்கு ஏற்றது போல் அவர் வைத்துக் கொள்கிறார். அதுபோல்தான் என் வாழ்க்கையில் என் போன்ற ஒரு, எனக்கு என்ன தோணுகிறதோ, எனக்கு என்ன வழிகாட்டப்படுகிறதோ, என்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்றது போல் என் வாழ்க்கை தொடரப்பட்டது, நடக்கப்பட்டது. அப்போ எனக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்த போது, ஒரு ஆற்றல் வந்தபோது, நான் ஏதோ ஒரு சாதித்ததாக நினைத்தேன். நான் பெரிய வியர்ந்தேன். ஒரு செயல் நடந்தது. பல நாள் இந்த செயலாக்கம், இந்த அனுபவங்கள் நடந்தபோது நான் ஒரு பெரிய ஆளாக மாறியிருக்கிறேன், பெரிய அனுபவம் பெற்றவனாக மாறியிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். பல காணொளிகளிலும் சொல்லியிருக்கிறேன். அதற்கான விளக்கத்தையும் அதற்கான செயலாக்கத்தையும் தான் இப்போ சொல்ல நான் விரும்புகிறேன், உங்களிடம் சொல்ல நினைக்கிறேன். இது என்ன ஒரு செயலாக, என்ன வடிவமாக இதை நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால், அந்த பேர் அனுபவம் என்பது அந்த தியானத்தில் மனிதனாக இருக்கப்பட்டவனுக்கு, மனிதனாக வாழ்ந்தவனுக்கு, மனிதனாக வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு திடீர் என்று இறை செயலும், அந்த இறை மாற்றமும், அந்த இறை சிந்தனையும், இறை தேடுதல்களும் எப்படி வரப்படுகிறது, எப்படி கிடைக்கப்படுகிறது என்றால், ஒரு குரு என்று தான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு ஒரு பேராற்றல் இந்த சூலத்துக்குள் வந்து ஐக்கியமாகிக் கொள்கிறது. பல நாள் போராட்டத்துக்குள், பல நாள் கடுமையான பயணத்தில், கடுமையான சோதனைகள், கடுமையான வாழ்க்கையோடைய பல பரிணாமங்களுக்கு அப்புறம் ஒரு குருவாகப்பட்டவர் உள்ளே வந்து அமர்ந்து கொள்கிறார். அவர் இந்த இடத்தையும், இந்த உடலையும், இந்த மனிதனையும் தேர்ந்தெடுக்கிறார். என்னை தேர்ந்தெடுத்தார். எனக்குள்ளே வந்து அந்த பேராற்றலாக அமர்ந்து கொண்டார். அப்பொழுது நான் செய்கின்ற செயல்கள், பேசுகிற பேச்சுகள், நான் போகிற இடங்களில் சிறு மாற்றங்களும் சிறு கவனிப்புகளும் உண்டாகுகிறது. என்னை பார்ப்பவர்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையோ, ஒரு பரவசமோ, ஏதோ ஒரு வடிவத்துக்குள் ஒரு சேஞ்ச் இருக்கிறது. ஒரு ரெகுலர் மனிதனிடம் இருக்கின்ற செயலுக்கும் இவரிடம் இருப்பதற்கு ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவர்களால் நிச்சயமாக உணர முடிகிறது. அந்த உணர்வதற்கு காரணம் சிஷியன் அல்ல. சிஷியன் என்பது என்னுடைய உடல், குரு என்பது எனக்குள் இருக்கின்ற பேராற்றல்.
நீங்கள் என்னையே மொத்தமாக குருவாக நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு மாற்றம் என்பதோ ஏதோ ஒன்று என்னிடம் கிடைப்பதாக நினைப்பதற்கு காரணம் என்னுடைய உடலாக இருக்கக்கூடிய சிஷியன் அல்ல, எனக்குள் ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த குரு. அந்த குரு தான் இந்த சிஷியனுக்கு இவ்வளவு பெரிய கௌரவத்தையும் பேரையும் வாங்கி தருகிறார். நான் பல பேரை சந்திக்கிறேன், பல பேருக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன், தீட்சை கொடுக்கிறேன், பேசுகிறேன். குழந்தை இல்லை, திருமணம் ஆகவில்லை, பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள், பல்வேறுபட்ட துன்பங்களுக்குள், பல்வேறுபட்ட துயரங்கள் வரும்போதெல்லாம் நிறைய செயலாக்கத்தை செய்யும்போது அவர்களுக்கு ஏற்றது போல் சில செயலாக்கங்கள் நடக்கிறது. சில பேர்களுக்கு அந்த செயலாக்கம் தாமதமாக ஆகிறது. நினைத்தது போல் அவர்களுக்கு நடப்பதில் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்கிறது. சில பேருக்கு நடக்காமலே கூட இருந்து விடுகிறது. அந்த மாதிரி திருப்பியும் என்னை அவர்கள் சந்திக்க வரும்போது மனவேதனையோடு நான் உங்களை சந்தித்தேன், பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லும்போதோ இல்லை பேசும்போதோ எனக்கு பெரும் சங்கட்டத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு நான் ஆழ்ந்து போய் தியானத்துக்குள் இருக்கும் போதும் அப்பொழுது என் குருவாகப்பட்டவர் அவர் ஆழ்ந்து போய்விட்டார், அவர் மறைந்து கொண்டார், அவர் ஒளிந்து கொண்டார். அதற்கு பதில் இல்லை. சரி, மீண்டும் முயற்சிப்போம் என்பதுதான் அந்த வாழ்க்கையை வைத்து கொண்டு நான் வந்து கொண்டே இருந்தேன். திருப்பியும் என்னை திருப்பி நிறைய பேர் ரெகுலராக சந்திப்பவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில், ஏதோ ஒரு செயலில் என்னிடம் ஏதோ ஒன்று பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த உண்மையான செயலோடு வந்தாலோ இல்லை தினந்தோறும் மாதத்தில் 2 முறையோ 3 முறையோ என்னை பார்க்க வரும்போது இந்த சிஷியனாக ஆகப்பட்ட இந்த உடல் என்ன பண்ணுகிறது என்றால் நம்மளை தேடி வருகிறார்கள். இவர்களுக்கு ஏதோ ஒன்று உதவ வேண்டும் என்று நேரடியாக போய் குழந்தை இல்லாதவர்களுக்கோ திருமணம் ஆகாதவர்களுக்கோ இல்லை துன்பத்தில் இருப்பவர்களுக்கோ போய் ஆசீர்வாதத்தை செய்து ஏதோ ஒரு பெரும் காரியத்தை செய்து விடுகிறது. அப்பொழுது இந்த குருவாகப்பட்டது என்ன என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை, ஒரு வேதனையை அது அனுபவிக்கிறது. அது என்ன அது சொல்ல நினைக்கிறது என்றால், சிஷியனாகப்பட்டவன் இந்த உடல் என்பது, இந்த சூலம் என்பது எமோஷன் ஆயிரும். இந்த உடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன், சக மனிதன் உங்களை மாதிரி தான். உங்கள் ஜாதின்னு சொல்லலாம், உங்கள் மதம்னு சொல்லலாம், உங்கள் மொழின்னு சொல்லலாம், உங்கள் ஆளுன்னு சொல்லலாம். ஆனால் குரு உங்க ஆளு கிடையாது. உள்ள இருக்கிற ஆற்றல், நீங்கள் என்ன பேசினாலும் எமோஷன் ஆகாது, என்ன சொன்னாலும் அது எதையும் ரியாக்ட் பண்ணாது. அது காலத்துக்கு ஏற்றது போல தான் அது செயல்படும். ஆனால் இந்த சிஷியனாகப்பட்ட இந்த உடல் என்ன பண்ணுன்னா உங்கள் மேலே எமோஷன் ஆயிரும். உங்களுக்கு கருணை உங்கள் மேலே ஒரு கருணை வந்துடும். ஏதாவது ஒரு அடியத்தில் உங்களுக்கு உதவியே தீரணும்னு அதுக்கு ஒரு ஒத்த காலில் நிற்கிற ஒரு சவால் வந்துடும். இப்படி நான் பல பேருக்கு உதவுவதற்காக போய் நின்று உதவு செய்யும் போதெல்லாம் அந்த குருவாகப்பட்டவருக்கு நான் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி நான் தொட்டுட்டேன்னா, சரி, சிஷியனுடைய இந்த சூலத்துடைய முகமோ இந்த உடலோ நாளைக்கு இவனுடைய வார்த்தையை புகைத்து போயிடக்கூடாது. இவனுடைய வார்த்தை மதிக்கப்பட்டாக வேண்டும். இவனுடைய தேகத்தை, இவனுடைய உருவத்தை பிறர் யாரும் ஒரு மாதிரியாக நகைப்புக்குரிய செயலாக மாற்றிவிடக்கூடாது, வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக குரு நிறைய நேரம், நிறைய நாட்கள் நான் செய்கிற செயல்களுக்கெல்லாம் உதவியாக அவர் அதை ஆசீர்வதித்து அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த செயலாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப சில ஆட்கள், வெகு சிலர் என்னை ஒரு சிறு துன்பங்களோ சிறு விமர்சனங்களோ, எங்கேயாவது ஒருத்தர் 2 பேரிடம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஆழ்ந்து போய் நான் யோசிப்பதெல்லாம் உண்டு. அது போன்றதுதான் நிறைய நாட்களுக்குள்ள நிறைய குருமார்களே எங்க இருக்கிறார்களே, இவர்களா இப்படி ஒரு செயலாக்கத்தை, எப்படி இந்த வடிவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பது யோசிக்கும் போது ஒரு நாள் இப்ப இந்த செயலாக்கத்துக்குள்ளதான் நமக்கு இன்னைக்கு அதற்கான பதிலையும் அந்த விடையையும் அந்த பொருளையும் அந்த செயல் வடிவத்தையும் அந்த தத்துவத்தையும் அவர் கொடுத்தார். அப்ப இவன் கருணைப்பட்டு இவன் இறக்கப்பட்டு ஒரு வேலை செஞ்சிருவான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு பெண் இருக்கிறா. அவளையே, அவள் மனதை பாழ்படுத்தி அவளை சங்கடப்படுத்தி அவளை இங்கிருந்து இவன் சூலத்தை, இந்த சிஷியனை அவள் ஏதோ ஒன்று ஒரு குற்றச்சாட்டோ ஒரு விமர்சனமோ வைத்துவிட்டு இங்கிருந்து கிளம்புகிறார். அப்ப வெளியில போய் இன்னொரு இடத்திலையும் அதே குற்றச்சாட்டை, அதே விமர்சனத்தை சொல்கிறார். அப்ப 4 இடத்தில் 5 இடத்தில் அந்த விமர்சனங்களை, குற்றச்சாட்டை சொல்லும் போது இந்த சிஷியனாகப்பட்டவனுக்கு ஆத்திரம் வருகிறது, கோபம் வருகிறது. ஒரு பெரிய ஒரு மகள் சாணத்தில் நானே வளர்த்து உருவான எத்தனையோ கருணை அடிப்படையில், உண்மை அடிப்படையில், இவ்வளவு தியாகத்தோடு, உண்மையோடு, சத்தியத்தோடு இருந்து வேலை செய்தவனுக்கு
இவர்கள் கொடுக்கின்ற வெகுமதிப்பு இதுவா, இது செயலா, இது வடிவமா, இது என்ன செயல், இது என்ன வடிவம் என்று தெரியாமல் திக்குமுக்க ஆடி போய் இந்த சூலம் நின்று கொண்டிருக்கிறது. அப்படி என் வாழ்க்கையில் நிற்கும் போது பார்க்கும்போது இவர்களை சந்திக்க கூடாது, இவர்கள் போன்ற மனிதர்களுக்கு இனி ஒரு காலமும் நம்ம எந்த உபதேசமோ எந்த செயலோ செய்யக்கூடாது. நம் கொடுத்ததையே இவர்களிடம் இருந்து திரும்ப பெற்றாக வேண்டும். இவர்கள் மாதிரி ஒரு ஆள்களை இந்த உலகத்தில் நடமாட விட்டோம் என்றால் இந்த மனித ஜீவராசிகளை அழித்து விடுவார்கள். ஏதாவது ஒன்று தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால் அந்த குருநாதர் அப்பொழுதுதான் வெளியே வருகிறார். அவர்களை துரத்து விட்டதும் நான் தான். அவர்கள் மனதுக்குள் சஞ்சலத்தை வர வைத்ததும் நான் தான். அவர்களை உனக்கு எதிராக பேச வைத்ததும் நான் தான். அந்த செயல் காரியத்தை அனைத்து ஈடுபட்டவனும் அடியேனே தான். உனக்குள்ள இருக்கின்ற அந்த பேராற்றலாக இருக்கின்ற, ஒளியாக இருக்கின்ற, பரஞ்சோதியாக இருக்கின்ற, அந்த நீல நிற வண்ணமாக இருக்கின்ற, உன்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற இறைவனே நான் தான் இந்த காரியத்தை செய்தேன். நீ கருணை அடிப்படையில் அவளை உருவாக்க நினைக்கிறாய். நீ உன்னுடைய செயலிலிருந்து, உன்னுடைய வடிவத்திலிருந்து பல நாள் வருகிறாள், துன்பப்படுகிறாள். 10-15 இடத்துக்கு ஆசிரமத்துக்கு சென்று ஏமாந்தவளுக்கு, தோல்வியை கண்டவளுக்கு, துரோகத்தை கண்டவளுக்கு, குடும்பத்திலிருந்து துரோகத்தை கண்ட பல மாணவர்களுக்கு நீயாவது மற்ற குருமார்கள் மாதிரி இல்லாமல் ஞானத்தை போதித்து விட வேண்டும், ஞானத்தை கொடுத்து விட வேண்டும். ஞானத்துக்கு செல்வமோ புகழோ எதுவும் பெறாமலே அவர்களுக்கு ஞானத்தை கற்பிக்க வேண்டும். நம் இந்த இடத்திலாவது மற்ற குருமாருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக உன் சூலம் அந்த சிசியனாகப்பட்டது அந்த எமோஷன்ல, அந்த கருணையில போய் அதிதீவிரமாக ஒரு செயலை செய்து விடுகிறது. இப்போ உனக்குள்ள நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். நீ நம்ம குரு உள்ள படுத்திருக்கிறாரு, அவருக்கு இது அவரு தான் வேலை செய்யணும் அப்படி என்று நான் தியானத்தில் இருக்கிறவன் என்ற என்னை சமாதியில் இருக்கிற என்னை நீ அது எதுவுமே ஆலோசனை பண்ணாமல் வெறும் அடிப்படையாக எமோஷன். ஒரு மனிதன் இன்னைக்கு எப்படி வாழ்றான்னா தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் முழுக்க மகிழ்ச்சியாக, ஒரு பக்கம் மாயை மகிழ்ச்சி என்பதெல்லாம் ஒரே சொல்லாடல்கள் அடக்கப்படணும். தானே எப்படி வேணாலும் வாழலாங்கிறது மாயை. தன் எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்கணும், இந்த வாழ்க்கை தான் சரி அப்படிங்கிற ஒரு மனிதன், ஒரு எமோஷன், இது எல்லாமே இது மனுஷன் எடுத்து வச்சுக்குவான். மனுஷனுக்கு தான் வாழ்றதுக்காக எதையும் சரி என்று ரைட்னு என்று சொல்லிடுவான், எதையும் சரின்றுவான். ஒரு தவறை அவன் தவறே செஞ்சிருந்தாலும் நான் செய்யலைன்றுவான். ஏன்னா அந்த இடத்துல நான் விட்டு கொடுக்க கூடாது, அந்த இடத்துல நான் ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு அவன் செய்வான். தனக்காக ஒரு மனிதன் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகிக்குவான். தனக்கு ஒரு லைஃப் கிடைக்க போகுதுன்னா தலை குனிவான், தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா முதுவை காட்டுவான், தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா அவன் எந்த காரியத்தையும் ஒரு தனி மனிதன் செய்ய தயாராக இருக்கிறனால தான் இந்த உலகம் அதை மாயை என்று இந்த பிரபஞ்ச பேராற்றல் நினைக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள நீ செஞ்சுக்கிண்டு பல பேருக்கு, பல நபர்களுக்கு நீ செய்ததுனால் அங்கு நான் உள்ளே சமாதியில் இருக்கிற வெளிச்சு இவன் ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறான் என்பதற்காக இவனை சரி செய்ய வேண்டும். இவன் சிஷியனாக இருக்கிறவன் எல்லாருக்கும் வாரி வழங்கணும்னு நினைக்கிறான். இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை ஒரு எல்லாத்தையும் ஞானம் பூமியாக ஆக்கணும், ஞானமாக ஆக்கணும், எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரையும் சமத்துக்கு கொண்டு வரணும், எல்லா செயலுங்கிறான். ஆனால் உள்ள இருக்கின்ற அவனுடைய செயல் என்ன, அவனுடைய வடிவம் என்னங்கிறதுக்குள்ள போக மாட்டான். அவன் அப்படியே தவறு செய்தவனாக இருந்தாலும், துரோகம் செய்தவனாக இருந்தாலும், பாவம் செய்தவனாக இருந்தாலும் அவனை மன்னிச்சிடணும் அப்படின்னு இவனே முடிவெடுத்துறான். ஒரு சிஷியனாகப்பட்டவனே முடிவெடுத்துக்கிறான். இவன் அவன் ஒரு மன்னிப்பு கொடுக்க கூடாதா, பல நாள் அழுகிறான், இந்த துன்பத்தில் இருக்கிறான், அந்த துயரத்தில் இருக்கிறான், அவனுக்கு போய் ஏன் இப்படி மீண்டும் மீண்டும் துன்பத்தை கொடுக்கணும், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இறந்தா கூட பரவாயில்லன்னு சமயத்தில் நான் நிறைய நோயாளிகளை தொட்டிருக்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன், என் தாய் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் இறந்தாலும் பரவாயில்ல, என் உடல் அழிந்தாலும் பரவாயில்ல, எத்தனையோ பேர்களை நான் அழிந்தாலும், நான் கரைந்தாலும், நான் என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு நான் சில வேலைகளை செய்திருக்கிறேன். இந்த நிமிடம் வரை அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை பற்றி யோசித்ததே கிடையாது. இந்த சூழத்துக்கு என்ன பாதிப்பு வரும்னு கூட நான் ஒரு நாளும் சிந்தித்ததே கிடையாது, சிந்திப்பதே இல்லை.
என்னால் முடிந்த அளவு இந்த பாரத பூமியில் இந்த தேசத்துக்குள் நான் வளர்ந்து வரும்போது, நான் நடந்து வரும்போது எத்தனையோ குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் இன்று இருக்கின்ற குருமார்களுடைய செயலாக்கத்தை பார்க்கும்போது வேதனையில் அடிப்படையில் இந்த சித்தாந்தங்கள், இந்த கொள்கைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டாக வேண்டும். இந்த கொள்கைகள் அனைத்தையும் தூக்கி ஓரங்கட்டியாக வேண்டும். என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த தேசத்துக்கு ஒரு பெரும் சுதந்திரத்தையும் பெரும் விடுதலையும் ஞானத்துக்குரிய ஒரு உண்மை தகவலை இந்த மானிட மக்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இதற்காக ஒருத்தனுடைய உடலோ ஒருத்தனுடைய உயிரோ போனா என்ன பரவாயில்லை என்று நான் பணி செய்தேன். அப்படி செய்த பணிகளுக்கு குரு அதை ஏற்றுக்கொள்ளாமல், குரு அப்படி ஒரு எமோஷனாக ஒரு சீடன் ஆகக்கூடாது, அப்படி ஒரு செயல் செய்யக்கூடாதுன்றா சில நபர்களை அவர் வெளியிலே அமைச்சு இந்த வேலையை பார்த்தார். அப்ப நம்ம கிட்ட சொன்ன ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், அவர்கள் உருவாக்கப்படக்கூடாது, நீ அவர்களை உருவாக்க நினைக்கிறாய். அவர்கள் உன் மீது இப்ப ஒரு வெறுப்பை உமிழ்னோன்னா இவர்களை யாரு, இவர்கள் இன்னும் எந்த ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப நீ முடிவெடுக்கிற. இந்த முடிவை நீ அவர்கள் அழுதாலும் புரண்டாலும் நிதானத்தோடு இவருக்கு கொடுக்க வேணும்னா கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கவே கூடாதுன்னா நீ அமைதியாக பொறுமையாக காத்திருந்தால் அவர்கள் 1 நாள் 2 நாள் வருவார்கள். கிடைக்கவில்லை என்றால் அவர்களே போய் விடுவார்கள். நீ இப்படி இல்லாமல் வந்துவிட்டார்கள், உன்னையே தேடி தேடி வர்றாருங்கிறதுக்காக தான் கொடுக்குறங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனை. அப்ப நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு குரு எப்படி செயல்படுறார், ஒரு சிஷியன் எப்படி செயல்படுகிறார். இதுதான் குரு சிஷியர்களுடைய உறவாக இருக்கிறது. நீங்கள் பல யோகிகளை பார்த்திருப்பீர்கள், பல சித்தர்களை பார்த்திருப்பீங்க, பல மகான்களை பார்த்திருப்பீங்க. 90% பேருக்கு சித்தம் கலங்கி போயிடும். காரணம் என்ன என்று கேட்டால், அவன் சிஷியனாக முறையாக செயல்பட முடியாது. அவன் மனிதன் மாதிரி எமோஷன் ஆகி நான் தவறு செஞ்சிருக்கிறேன். இப்ப ஒரு சிஷியனா நான் என்னன்னா சூலமாக இருந்து நிறைய பேருக்கு அந்த கருணை அடிப்படையில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் முன் வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவன் சித்தத்தை கலக்கி அங்க மனிதன் என்ற தன்மையே அழிச்சிட்டு பைத்தியம் மாதிரி ஆயிட்டான் அவன். அப்ப அவனுக்குள்ள குரு உள்ள ஐக்கியமாகி அவருடைய வேலையை முழுமையாக செய்கிறார். அவன் ஒருத்தன் சித்தம் கலங்கியவன்கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவன் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரியாது. அவர் ரெகுலர் ஃபார்முலாவில இருக்க மாட்டாரு. அப்ப அங்க வேலை செய்யறதுக்கு குருவுக்கு என்ன இருக்கு, முழு சுதந்திரம் இருக்கிறது. அதனாலதான் சித்தம் கலங்கி போன நிறைய சித்தர்களை நீங்க பார்க்க போனீங்கன்னா அதி தீவிரமான பவராக செயல்படுவாங்க. இப்ப மாயம்மா மாதிரி ஆளு கன்னியாகுமரியில சித்தம் கலங்கி போய் தான் அந்த தாய் உட்கார்ந்துருந்தா. அப்ப அந்த தாயை நீங்க போய் பார்க்க போகும்போது அவ மனித தன்மையில கருணைக்கு அங்க வேலை இல்லை. ஏன்னா அவ சித்தம் கலங்கி போனதுனால அவன் மனுஷன் இல்லை. அப்ப உள்ள இருக்குல்ல குரு, அதுவே இவனுக்கு இது வேணும்னா அதுவே செய்யும், இல்லைன்னா சமாதியிலே அப்படியே அமைதியாவே இருந்துக்கும். அங்க எதுவுமே நடக்காது. ஒரு சாதாரண ஒருத்தன் வருவான், மாயம்மாவை தொட்டு கும்பிட்றான், 1 நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான். நல்லது நடந்துச்சுன்னா மாயம்மாவை ஃபாலோ பண்ணுவான். இல்லைன்னா சரி போனோம், ஒரு அம்மாவை ஒரு சித்தர்னாங்க, அவர் ஆசீர்வாதம் வாங்கணும், ஏதோ நடக்கிறதுன்னு போயிடுவான். ஆனா அங்க மாயம்மா என்ன மாதிரி இந்த சிஷியனாக இந்த சித்தம் கலங்காமல் இருந்திருந்தால் இந்த பையன் ரொம்ப நாளா அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோன்னு இறங்கிடுவாங்க. அதனாலதான் பாதி பேர்களுக்கு சித்தம் கலங்கப்படுகிறது, ஒரு செயல் வடிவம் நடக்கிறது. இதை எனக்கு தெள்ளத் தெளிவாக சொன்னார்கள். அப்ப ஒரு சூலம் என்பது சிஷியனாகவும் உள்ளே இருக்கின்ற பேராற்றல் என்பது குருவாகவும் செயல்படுது. அப்ப இந்த சூலமும் இந்த குருவும் எப்படி இணையப்பட வேண்டும், எப்படி இருக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், இந்த சூலமும் ஒரு நாள் அந்த தேகமும் பேர் ஒளியாக மாற வேண்டும், பேராற்றலாக மாற வேண்டும். அப்ப அந்த பேராற்றலாக குரு இருக்கிறார்ல, அப்ப குருவோட போய் இந்த சூலம் முழுமையா கலக்கணும். அப்ப கலக்கும் பட்சத்துக்குள் அங்க என்ன ஆகும் என்றால் சிஷியன் இல்லாமல் போய்விடுவான். அங்க சிஷியன் இல்லை என்றால் குரு அந்த ஒரு செயலாக்கத்தை ரொம்ப நிதானமாக ஒரு செயலாக்கமாக செய்ய வாய்ப்புகள் இருக்கு. இப்படித்தான் இந்த வடிவத்தை பார்க்க வேண்டும். நிறைய குருமார்கள் இந்தியாவில் இப்ப இருக்கிற குருமார்கள் கூட அவர்கள் தேகத்துக்குள்ள ஒரு குரு உள்ள போனார், பல நாள் பணி செய்தார், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய சூலத்தோட சிஷியர்களோட நடவடிக்கை சரியில்லைன்னு வருத்தத்தோடு வெளியேறிவிட்டார்கள். இப்ப வருத்தத்தோடு வெளியேறினது இந்த சிஷியர்களுக்கு தெரியல. தெரியாமலே திருப்பியும் நாம் பவர்ஃபுல்லா இருக்கிறோம், உள்ள இருக்கிறது குரு என்றும் தெரியல. நாம தான் சித்தரா இருக்கிறோம், நாம தான் குருவா இருக்கிறோம், நாம தான் பிரபஞ்சமா இருக்கிறோம், நாம தான் பேராற்றலா இருக்கிறோம் தான் ஒரு குருமார்களும் உரை நிகழ்த்துறாங்க. உள்ளே ஒரு பேராற்றலாக ஒரு குரு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குரு கோவித்து கொண்டு
அவன் செய்வது முறையல்ல அப்படி என்று அந்த குரு விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அது சிஷியராக இருக்கப்படுகின்ற அந்த சூழல் என்ன பண்ணுதுன்னா, குரு போனதுன்னு தெரியாம திருப்பி திருப்பி மனித செயலாக்கத்திலே செய்து கொண்டு மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பெரும் குற்றத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு ஆசிரமம் கட்டுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்து கொண்டு குருவோடைய சாபத்தையும் குருவோட நிந்தனையையும் நேரடியாக வாங்குறது. நான் உன் தேகத்துக்குள்ள பல நாள் குடியிருந்து ஒரு பெரிய பணி செஞ்சிருக்கிறேன், அந்த தேகத்தை உனக்கு உள்ள வச்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல வேலையை செய்ய முடியாம பாவியாக போயிட்ட, சரி உன்னை என்ன பண்ண முடியும், உன்னோட தலையெழுத்து இதுதான் ஒரு குரு நினைக்கிறார். இப்படித்தான் இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் இது சாத்தியமாக்கப்படுகிறது. இது ஒரு செயல் வடிவமாக்கப்படுகிறது. அப்ப அந்த குரு சிஷியர்களுடைய உறவாக இருப்பது என்ன என்று கேட்டால், குருவை அறிந்த சூலம் இந்த உடல் செயல்படணும். இந்த உடல் எப்படி இருக்குன்னா, ஆன்மாவுடைய அந்த இணைந்து அதோட கலந்து ஒரு எமோஷன் ஆகாம இந்த பணியை அது செய்யணும். அப்படி எமோஷன் ஆணுச்சுன்னா, இந்த சிஷியன் எமோஷன் ஆனானா அது துன்பத்தையும் செயலாக்கத்தையும் அனுபவிக்கும். அப்ப என்னுடைய உள்ள இருக்கின்ற ஒரு சாதாரண இந்த உடலுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பையும் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது உள்ள இருக்கின்ற அந்த குரு. அந்த குரு தான் இப்ப இதை சொல்கிறார். உன்னுடைய தேகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, நீ உள்ளே இருக்கிற குருவோடு ஐக்கியமாய் கொண்டே இருக்கிறாய், உள்ளே இருக்கின்ற குருவோடு நீ கலந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் அந்த குருவோடு நீ கலந்து முழுமையாக அந்த வடிவம் அந்த செயலாக்கத்தை நீ பெற்றதனால்தான் இந்த பேரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறோம். அப்பொழுது இந்த சூலத்தை நீ இப்படித்தான் அந்த சூலம் செயல்படும், இப்படித்தான் இந்த வடிவம் இருக்கும் என்பதை நீ பாற்றுக்கொள். மனிதனாக இருக்கப்படுகிற அத்தனை பேரும் உங்கள் உடலில் ஒரு குரு இருப்பார் என்பதை உங்களால் அறியவே முடியாது. நீங்கள் இந்த உடல் தான் நிஜம், மனிதன் தான் நிஜம், நம்ம செய்யறதான் நிஜம், நம்ம தான் ஒரு விஷயத்த படைக்கிறோம், நம்ம தான் ஒரு விஷயத்த உருவாக்குறோம், நம்ம தான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்றோம், இது நம்ம வண்டி, இது நம்ம கார், இது நம்ம வீடு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம், நீங்க உங்க உடல் மனிதனாக நீங்க செயல் இருக்கீங்க, உள்ள குரு விழிக்கல, குருவோட செயலாக்கம் இல்லை. அந்த பணி இல்லாதனால உங்களால ஒரு மனிதனாகவே வாழ முடியுது, மனிதனாக வாழ்ந்துட்டு மனிதனாகவே மாண்டு போறீங்க. உள்ள ஒரு குரு விட்டார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இருக்கும். நீங்க தியானம் பண்றீங்க, ஒரு 25 நிமிஷம் தியானத்துல உட்காரும் போது உங்க குருவாகப்படுகிறவர் உள்ளே வருகிறார். அப்போ உங்கள் தியானத்துக்குள்ள ஒரு பேராற்றலையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் சந்தித்துக் கொள்கிறீர்கள். ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டு உள்ளே இருந்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக உள்ளே இருந்து கொண்டு, நீ செய்த தியானத்தை நான் மதிக்கிறேன், நீ தியானத்தை நல்ல முறையில் செய்து கொண்டிருப்பதனால் நான் உள்ளே ஒரு 20 நிமிடம் உன்னோடு இருந்தேன் என்று வெளியில போயிடுறாரு. திருப்பி நீங்க என்ன பண்றீங்க, அவர் 20 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க மனிதனா வெளியில சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பெண் தயாராகிறா, சுண்டக்காய் வாங்குறதுக்கு ஒரு ஆண் தயாராகிறான். இந்த மனித வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. இப்ப மனித செயலுக்குள்ளே தான் நீங்க பிரயாணித்து கொண்டே இருக்கிறீங்க. ஒரு நாள் நிரந்தரமாக உங்கள் குருவை உங்க இடத்துக்குள்ள உங்கள் உடலுக்குள்ளே நீங்க பார்க்கறதோ தரிசிக்கிறதோ அவரோடைய நீங்க இருக்கிறது, அந்த நாள் வரும்போது நீங்கள் ஞானம் அடைகிறீர்கள், நீங்கள் பேர் செயல் அடைகிறீர்கள். அந்த ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் ஒரு குரு ஏன் துன்பப்படுகிறார்? இப்ப என்னுடன் கேட்கிற கேள்வி, நீங்கள் ஞானம் பெற்றுவிட்டீர்கள், ஆனால் நீங்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள், நிறைய மனிதர்களிடம் இருந்து கசப்பான அனுபவங்களை அனுபவிக்கிறீர்கள். சில பேருக்கு நம் பிடித்தது மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு நம் பிடிக்காத மாதிரி இருக்கலாம், சில பேர் நம்மளை பின்தொடரலாம், சில பேருக்கு நம்மளை யார் என்றே தெரியாமல் இருக்கலாம். இதற்கெல்லாம் மெயின் காரணம் என்ன என்றால், இந்த சூலம் சிஷியனாகவும் உள்ளே இருக்கிற குரு 2 பிரிவினையாக செயல்படுவதனால் நமக்கு இந்த செயலாக்கம் எல்லாம் நடக்கும். இதற்குள்ளேயும் 2 பேரும் கலக்கப்பட்டாக வேண்டும் என்பதுதான் இதோடைய உண்மை பொருளாக உண்மை செயலாக இருக்கிறது. இங்கு உலகம் முழுக்க நீங்க நல்லா ஞாபகத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேராற்றல் என்பது ஆற்றல் தான். அந்த ஆற்றல் உள்ளே வந்தால்தான் நம் மனிதனாக ஆகப்பட்டவன் மனித செயல் குறைந்து, மனிதன் என்பது மனம், அந்த மனம் செயல் குறைந்து இறைவனாக செயல்பட முடியும். அது வரைக்கும் இறைவனா செயல்பட முடியாது. ஒரு மனிதன்கிட்ட இறை ஆற்றல் எப்படி கிடைக்குதுன்னா ஆற்றலால தான் கிடைக்கிறது. அந்த ஆற்றல் தான் குரு. நமக்குள்ளே இருக்கின்ற அந்த பேராற்றல்னால தான் நம்மளுடைய இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த செயலாக்கம் இருக்கு. ஒரு குரு சிஷியர் என்பது ஒரு உள்ளே இருக்கின்ற பேராற்றலும் தன்னுடைய உடலும் தான் குரு சிஷியனாக இருக்கிறது. நீங்கள் என்றாவது குருவோடு போய் கலந்துட்டீங்கன்னா உங்கள் உடல் எந்த தவறையும் எந்த குற்றத்தையும் ஏற்படாமல்
வள்ளல் பெருமான் மாதிரி, மகாவதார் பாபா மாதிரி நீங்கள் ஒளியாக உங்கள் உடலை கரைக்கலாம். ஒரு ஜோதி பிளம்பாக உங்கள் உடலை மாற்றலாம். ஒரு செயல் வடிவத்துக்குள் மாற்றலாம். அதையும் கடந்து ஒரு குருவோடு நீங்க இணைந்து விட்டீங்கன்னா உங்கள் உடலை ஜீவ சமாதியில கூட பூ போன்ற நல்ல உடலாக இறக்கி வைக்கலாம். நீ இன்னொரு அடுத்தடுத்த பிறப்புகளில் இந்த உடலை கரைத்து கொள்ளலாம். இந்த உடலை இப்ப கரைக்க வேண்டாம், இந்த உடலை அழகா இறக்கி வச்சுட்டு போ அப்படின்னு அந்த குரு அந்த உடலை அழகாக இறக்கி வைத்து விட்டு வெளியிலே போய் விடுவார். இதுதான் செயல். என் போன்ற ஆள்களுக்கு உள்ளே இருக்கின்ற குரு ஒரு பிரம்மாண்டமான குருவா இருக்கிறனால அவரு அப்படியே உட்கார்ந்து சமாதியில் இருக்கிறார். பல்வேறுபட்டவங்க என்னை பார்க்க வரும்போது, சமயத்தில் சரியில்லாத நபர்கள் வரும்போது, எனக்குள்ள இருக்கின்ற குருநாதர் 10-20 அடி தள்ளி நான் தங்கியிருக்கிற அறையிலிருந்து தள்ளி அங்கிட்டு போய் நின்றுக்குவார். நான் பல நாள் பார்த்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கின்ற ஒரு பேராற்றல் விலகி போய் நிற்பதை நான் பார்த்திருக்கிறேன். உயர்ந்து போயிருக்கிறேன். அவர்கள் வந்து என்னோட பேசிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில போனோன்னா அந்த பேராற்றல் எனக்குள்ள வந்து ஐக்கியமாயிக்கும். இப்ப வந்தவர்கள் மீது அவர்கள் என்னிடம் வந்து கண்ணீரோடு வந்து நின்றுட்டு போறாங்க. ஆனால் நான் அந்த பேராற்றலிடம் என்னோட தியானத்துக்குள்ள இவர்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படிதான் நான் நினைப்பேன். நான் வந்து அந்த 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 ஆற்றலோடு சண்டை போடுவேன். எப்படியாவது உதவ வேண்டும் அப்படிதான். அதனாலதான் குரு சிஷியர்களுக்குள்ள அங்க உள்ள எனக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கும். சமயத்துல என் குருவை உள்ள இருக்கிற பேராற்றல் நான் நிர்பந்தம் பண்ணிடுவேன். நான் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் நிர்பந்தம் பண்ணும்போது கூட அந்த குருநாதர் சமயத்தில் தான் அதுக்கு ஏற்றது போல் உதவுவார். சமயத்தில் மௌனமாகி போய்விடுவார். அவர் மறைந்து கொள்வார். அவர் சமயத்தில் சமாதி ஆயிடுவார். இந்த செயல், இந்த வடிவம் எல்லாம் நமக்கு அந்த முழுமையாக அந்த குரு சிஷியர்கள் கலக்கப்படுகின்ற அந்த செயலில் தான் தெரிய வரும். அப்போ ஒரு குரு சிஷியர்களாக எவ்வளோ ஒரு நிகழாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை நீங்கள் பார்க்க வருகிறீர்கள். உண்மையாக குருவாக ஏற்றுக்கொண்டால் ஒரு நாள் அவரோடு நாம் கலந்து விட வேண்டும், அவரோடு நாம் இருந்து விட வேண்டும். அப்படி ஒரு தருணம் வருகின்ற போது உங்களை நான் பார்த்துக்கொள்ளவேன், உங்களை நான் வழி நடத்தி விடுவேன். அப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அங்கேயே நீங்கள் மனிதனாக இல்லாமல் போய்விடுகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கின்ற குருவையும் உங்கள் உடலையும் குரு சிஷியர்களை முதல்ல தயார் பண்றதுக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொடுத்துருவோம். டே, நீ என்னையே நம்பி நீங்க வந்து நிக்கிற, என்னிடமே நீ வந்து செயல்படுற, உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், அவனை நீ பார்ப்பதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீ என்ன பண்றன்னா அதை பிடித்து கொண்டு நீ தனித்துவமாக ஒரு அடையாளம் இல்லாமல் நீயே ஒரு அடையாளமாக செயல்படுற மகனே போடான்னு அனுப்பிச்சு விட்டுரும். இதுதான் செயல், இதுதான் வடிவம். தியானம் என்பது இந்த மாதிரி நுட்பமான வார்த்தைகளை, இந்த மாதிரி நுட்பமான ஒரு டைமென்ஷன்ல இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு ஆற்றலை குருவாகவும் ஒரு சூலத்தை சிஷியனாகவும் எந்த உரையாடலும் நடத்தப்படவில்லை, எந்த எழுத்து வடிவத்துக்குள்ள இல்லை என்பதையும் நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தில் இருந்து அந்த பேராற்றலாக இருப்பது வெளியிலே வந்து அது வெளிப்பட்ட செயல். நான் நிறைய யோகிகள் சாபம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நிறைய யோகிகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். புத்தகம், பெரிய பெரிய புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய யோகிகளுக்கு நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க சமாதியில் இருக்காங்க. ஆனால் அவர்களை உள்ளே இருக்கின்ற என்னுடைய பேராற்றலாக இருக்கிற அந்த நீல வண்ணத்தில் இருக்கின்ற அந்த குருவுக்கு பிடிக்கல. அது வந்து பல நாள் திட்டி சமயத்தில் அதுதான் காணொலியே பேசும். இந்த சிஷியனை வந்து அமைதியாடுறா, நான் பேசுறேன்டான்னு அது பேசும். அது வச்சிருக்க விமர்சனங்கள்லாம் என்னன்னு நான் தவித்த போது அவன் உடலுக்குள்ளும் நான் போனேன், அவன் உடல்லையும் அவனை போய் நான் வழி நடத்தினேன், அவன் இருந்தேன். அவனுடைய சூலம் சொன்ன பேச்சு கேட்கல, அதனால் அவனை விட்டு வெளியே வந்து விட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அவன் நான் இருப்பதாக நினைத்து கொண்டு பல்வேறுபட்ட தவறுகளையும் பல்வேறுபட்ட தவறான தியானத்தை பற்றி குறிப்புகளை எழுதி வைத்து மனிதர்களுக்கு தவறாக வழிநடத்தி விட்டான். அதனால் என்னுடைய சாபத்தை வாங்கியவன் அவன் அப்படின்னு பல குருநாதர்களை உள்ள இருக்கிற குருக்கள் என்கிட்ட பேசுனதுனாலதான் இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட்ல இருக்கிற எல்லா குருவை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். சமாதியில இருப்பவங்களை பத்தியும் பேசியிருக்கிறேன், பிரசன்ட்ல வேலை செய்யறவங்களை பத்தியும் பேசியிருக்கிறேன். இதற்கான ரீசன் உள்ளே இருக்கின்ற அந்த பேராற்றலாக இருக்கின்ற உலகமே போற்றப்படுகிற கொண்டாடப்படுகிற அந்த நீல நிற ஒளி, அதிலிருந்து வரப்பட்ட அது கொடுக்கப்பட்ட அந்த உண்மை தகவலே நான் வந்து வெளியில பறைசாற்றினேன், வெளியில வந்து சொல்லப்பட்டேன். இதுதான் இதில் இருக்கின்ற உண்மை தன்மை.
இங்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. ஒருவரை பேசி ஒருவரை சொல்ல வேண்டிய நோக்கம் இல்லை. உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், நான் ஒரு சராசரி மனிதன். ஒரு மனிதனுக்குள்ள இந்த மாற்றம், என்னை நீங்க வணங்குறது, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறது, என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உள்ள ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் ஐக்கியமானதுனால தான் இது நிகழ்ந்துச்சு. இல்லைன்னா என்னுடைய வாழ்நாளில் எத்தனையோ நாள் இந்த தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறேன். என்னை யாரும் கும்பிட்டாங்களா? என்கிட்ட யாரும் பேசினாங்களா? என் உறவினர்கள் கூட என்னை பார்த்துட்டு 10 அடி தள்ளி ஓட்டிடுவான். எங்க நம்மள்கிட்ட ஏதாவது உதவி கேட்ட போறாங்க. இன்னைக்கு என்னை சாதாரண ஒருத்தர் கூட ஒரு வியர்ப்போடு பார்க்கிறாங்க, ஒரு செயலோடு பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு வடிவத்தோட ஒரு செயல் நடக்கிறது. சத்சங்கம் என்பது நீங்க பார்க்குற காணொலியில பார்க்கறது, பேசுறது, காட்டி கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் பார்க்கறது, இது இல்லாமல் ஒரு நாளைக்கு நான் பல்வேறுபட்ட சத்சங்கங்களை, பல்வேறுபட்ட விவாதங்களை எத்தனையோ பேரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம வீடியோவா எடுத்து போட்டோம்னா ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடணும். நான் பல்வேறுபட்ட நபர்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு மனிதர்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்ன யூடியூப்ல ஃபாலோ செய்யறவர் ரொம்ப கம்மியானவங்க. என்ன ஒரு நாளைக்கு சந்திக்கிற மனிதர்கள் நிறைய பேர். ஒரு நாள் கூட ஒருத்தட்ட பக்கத்துல இருக்கிறவர் நம்ம சேனல்ல பார்க்க சொல்லு, ஒரு வேலை அதெல்லாம் சொன்னது கூட கிடையாது. அதெல்லாம் அதை பத்தி பேசினது கூட கிடையாது. நான் இப்படி ஒரு சமயத்துல எனக்கே தெரியும், நம்மகிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கான்னு கூட எனக்கு சமயத்துல மறந்து போயிடும், எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை தகவல். அதனால் இந்த சிஷியனாக இருக்கக்கூடிய இந்த சூலமும் உள்ளே இருக்கிற குருவும் 2 பேருடைய பரிமாற்றத்தை பற்றி இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதை ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கொண்டு பாருங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.